सभी को हमारा यीशु मसीह के मध्य नाम से मैं इस आराधना में स्वागत करता हूँ। பிறந்து 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல அவர் வந்து மரித்திருக்கிறார். और 1800 में जो लास्ट में वो पैदा होकर 1900 में उनका अंतिम हो रहा है। ஸோ 21ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 1783 வந்து அவர் இருக்காரு. और 21 फरवरी को वर्ष हो रहे ना 1783. हाँ 21 फरवरी को और 1800 में वो क्या हुए वो पैदा हुए 21st April 1783. सॉरी 21 अप्रैल 1883 में वो क्या हुए उसको वो पैदा हुए। அவர் யுனைடெட் கிங்டம்ல பிறக்கிறாரு. सॉरी ना யுனைடெட் கிங்டம்ல பிறக்கிறாரு, யூகேல பிறக்கிறாரு. हाँ यूके यूके में क्या हुए वो पैदा होते हैं। ரொம்ப வசதியான குடும்பத்துல அவர் பிறக்கிறாரு. हाँ वो अच्छा परिवार में वो क्या पैदा होते हैं। சிறு வயதுல இருந்தே நல்லா படிக்கிற ஒரு மாணவன், திறமையான ஒரு மாணவன். वो बचपन से ही वो मतलब एक ज्ञान बुद्धिमान व्यक्ति थे और अच्छा पढ़ने वाले एक व्यक्ति थे। கல்லூரி காலங்களிலே வந்து அவர் தன்னுடைய திறமைக்காக நிறைய விருதுகளை பெற்ற ஒரு மாணவன். उस समय में कलवर समय में वो क्या बहुत अपने इसमें ज्ञान बुद्धि के लिए क्या किया बहुत बड़ा अच्छे से बुद्धि के जात वो क्या किए बहुत प्रशस्ति वो सब क्या किए वो प्राप्त किए हैं। ஸோ அவர் ஆக்ஸ்போர்ட் காலேஜில் படிக்கும் பொழுது அங்கேயும் விருதுகளை வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. वो जब ऑक्सफोर्ड कॉलेज में जब वो पढ़ाई किए वो कॉलेज में बहुत क्या है वो अपना प्रशस्ति क्या है प्राप्त किया है। 1823 கல்கட்டாவில் வந்து பிஷப்பா வந்து அவர் நியமிக்கப்படுறாரு. 1823 है ना 1823. हाँ 1823 में वो एक क्या है वो कॉलेज में बिशप के धारण करते हैं। ஆனா இங்க உள்ள கால சூழ்நிலைகள் அவருக்கு ஒத்துக்கொள்ளாதனால இங்க வந்த ஒரு சில வருடங்கள்லயே வந்து அவர் வந்து மரித்து போகிறார். लेकिन कुछ दिन बस वो क्या है वो बिशप रहते हैं वहाँ पे समय का जरूरत सही नहीं के कारण कुछ ही दिन में वो चल जाते हैं। அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. वो बहुत सारे गाना को क्या लिखे हैं। அவர் எழுதின பாடல்கள் இன்னைக்கும் வந்து பயன்பாட்டில் இருக்கு. वो जो लिखे गाना है आज भी वो सुनते हैं। அதுல ரொம்ப பாப்புலரான ஃபேமஸான பாட்டு ஒன்று வந்து இங்கிலீஷ்ல ஹோலி 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 லார்ட் காட் ஆல்மைட்டி. जो गाना लिखे हैं वो बहुत फेमस मतलब ज्यादा सुनने वाला ज्यादा फेमस वाला एक गाना है कमे ओ लॉर्ड बोल के गाना है। அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது. बहुत ज्यादा वो क्या है वो सुने हुए के इसमें है। तो हिंदी கூட அந்த பாட்டு இருக்குது, ஏ மகா பவித்ர. वो गाना हिंदी में भी और ट्रांसलेट किया है हे महान पवित्र बोल के। ஓகே ஸோ அவரு ஒரு வசதி குறைவுனால அல்லது திறமையற்றவராக அவர் இருக்கல. தன்னுடைய இளம் பிராயத்துல
ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்திருக்கிறார். அவர் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. இளம் பிராயத்திலேயே வந்து ரொம்ப திறமையோடு கூட இருந்த ஒரு மனிதன். அதையெல்லாம் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்திருக்கிறது அவருடைய வாழ்க்கையை நம்ம படிப்பதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும். वो एक अच्छा परिवार में वो पैदा हुए और अच्छा एक टैलेंटेड इंसान थे, एक बुद्धि के इंसान थे और बहुत प्रसिद्धि को प्राप्त किया। उस जो टैलेंट है उस टैलेंट को परमेश्वर के कार्य में इस्तेमाल करने की वजह से वो आप आज भी हम क्या कर उसको ध्यान करते हैं। நம்ம நிறைய மிஷினரிகளை குறித்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். हम लोग बहुत सारे एक सेवक लोग के बारे में हम लोग देख के आ रहे हैं। நம்ம கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா அதிகமான பேர் அவங்களுடைய திறமையையும் ஆண்டவர்கள் கொடுத்திருந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அது எப்படி ஆண்டவருக்காக பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். ज्यादा जो हम लोग सुन रहे हैं, जो सेवक लोग हैं इतना दिन से सुने हैं, उन सेवकों में ज्यादातर हम सुने यही है जो उनका टैलेंट है, उनका जो टैलेंट है उस टैलेंट को और जो दुनिया में आकर उस टैलेंट किस रीति से इस्तेमाल किया, परमेश्वर कार्य में कैसे इस्तेमाल किया, बल्कि उसी और परमेश्वर आशीषों को कैसे लोग प्राप्त किया बारे में हम सुने हैं। तो இவருடைய வாழ்க்கையில அவர் ஊழியத்திற்கான வருவதற்காக காரணமாக இருந்த வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 6 முதல் 16 வசனங்கள். जो सेवकाई आने का एक वचन उनको जीवन में एक किया मोटिवेट किया, उस वचन है रोमियो का 10 अध्याय का 6 वचन से क्या है उनके जीवन में वो सेवकाई में आने के लिए प्रेरित किया। அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானது. यहाँ पे लिखा है, परंतु जो धार्मिकता विश्वास है वह यूं कहता है, तू अपने मन में यह ना कहना कि स्वर्ग पर कौन चढ़ेगा, अर्थात मसीह को उतार के लिए लिखा हुआ है। ஆண்டோடைய வசனத்தை பிரசங்கிப்பது அப்படிங்கிறது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதான கட்டளை. परमेश्वर का एक वचन प्रचार करना है, प्रचार करने का मतलब है एक परमेश्वर दिए हुए एक नियम है, आज्ञा है। ஓகே, இப்போ இவருடைய வாழ்க்கையில இருந்து நாம கற்றுக்கொள்கிற ஒரு சில காரியங்கள், ஊழியத்திற்காக அவர் தன்னுடைய இருதயத்தை வந்து ஆயத்தமாக்கி இருந்தார். एक आज हम लोग जो सीखने जा रहे हैं उस व्यक्ति का जीवन से, वो परमेश्वर का सेवकाई के लिए अपना एक हृदय को अपना तलवार बना के रखा था। அதாவது அவர் வந்து யூகேல இருந்து கல்கட்டாவுக்கு வராரு. ஸோ கல்கட்டா சம்மர் டைம்ல ரொம்ப மோசமா இருக்கும். वो यूके से कोलकाता आते हैं सेवकाई करने के लिए, लेकिन कोलकाता में जब देखा जाए गर्मी के समय में बहुत हालत खराब रहता है। ஸோ ஒருவேளை அவருக்கு இருந்த திறமை, அவருக்கு இருந்த இந்த உலக பிரகாரமான பொருளாதார வசதி, அதாவது அவ்வளோ ரிச்சா அவர் இருந்தாரு, அதையெல்லாம் அவர் பயன்படுத்தி அவர் படிச்ச காலேஜ்லயே கூட வந்து அவர் ப்ரொஃபஸரா வேலை செஞ்சிருக்கலாம். वो इतना अमीर व्यक्ति है, इतना धन संपत्ति वाला है और इतना वो बुद्धिमान भी था, इतना पढ़ाई कर रहा था। अगर वो सबको यूज करके जहाँ वो पढ़ाई किया है वहाँ पे प्रिंसिपल भी हो सकता था, प्रोफेसर भी हो सकते थे। ஓகே, ஸோ ஆனா அது எல்லாத்தையும் அவருக்கு விட்டுட்டு இந்தியாவில் வந்து ஊழியம் செய்வதற்கு அவர் வந்து தன்னை அர்ப்பணித்த தன்னுடைய இருதயத்தை வந்து அவர் அதற்காக பக்குவப்படுத்திக் கொண்டிருந்தார். लेकिन वो व्यक्ति ने सब कुछ, जितना भी उसको टैलेंट था, अमीर था, सब कुछ छोड़कर
कि भारत में आकर क्या करे, परमेश्वर की सेवकाई करने के लिए अपने हृदय में ठान लिया था। So, அவரு கல்கட்டாவினுடைய 2வது பிஷப்பா வந்து அவர் நியமிக்கப்பட்ட பிறகு அவர் பல இடங்களுக்கு வந்து ஆம், சுற்றி தெரிகிறார். அதாவது இந்த ஊழியத்தின் வழியில அவர் அநேக இடங்களுக்கு போகிறார். कोलकाता में दूसरा बिशप के रूप में वो क्या करते हैं, प्राप्त करते हैं। प्राप्त करने के बाद बहुत सारे जगह पे वो क्या करते हैं, जाकर वो सेवकाई को शुरू करने के जा रहे हैं। ஸோ அந்த நேரத்துல கல்கட்டா டயசிஸ் வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்குது. So, அதனால இந்தியாவுல அநேக பகுதிகளுக்கு வந்து அவர் ஊழியத்தின் நிமித்தமா போயிருக்கிறார். उस समय पे जब कोलकाता में जब बहुत सारे लोग होने के कारण वो क्या बोलते हैं, भारत में बहुत सारे जगह पे जाकर वो क्या करते हैं, वो कार्य करते हैं। ஓகே. ஸோ அப்படி அவர் ஊழியத்தின் நிமித்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற திருச்சி அப்படிங்கிற இடத்துக்கு ஏப்ரல் மாசத்துல போயிருக்கும் பொழுது और जब ऐसे सेवकाई करते समय तमिलनाडु में तिरुचि बोल के एक जगह है, वहां पे जाकर क्या करते हैं, और सेवकाई करते समय 1826ல அங்க வெயில் அதிகமா இருந்தது நேரத்துல அவரு குளிக்கிறதுக்காக போகும்பொழுது அங்கேயே வந்து மறிச்சிட்டாரு. जब उस समय वहां पे जब सेवकाई करते समय एक जगह पे जाते हैं नहाने के लिए। नहाने जाने के समय वहीं पे फिसल के वहीं पे वो जान छोड़ देते हैं। ஓகே. ஸோ அவர் ஒருவேளை தன்னுடைய இருதயத்தை ஊழியத்திற்காக பக்குவப்படுத்தாம இருந்திருந்தா அவர் இங்க வந்த உடனே இங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அல்லது கால சூழ்நிலை தனக்கு ஒத்துக்கிடல அப்படிங்கிறதுக்காக திரும்பி போயிருக்கலாம். अगर वो अपना हृदय परमेश्वर के लिए, सेवकाई के लिए अगर नहीं छोड़ते है, तो जिस दिन वो यहाँ भारत में आए थे, भारत में आकर यहाँ का जो सिचुएशन को देख के, मौसम को देखकर वो सोच सकते थे कि मेरे के लिए यहाँ सूट नहीं होगा, बल्कि वो जा सकते थे। ஆனா எல்லாவற்றிற்காகவும் தன்னுடைய இருதயத்தை அவர் பக்குவப்படுத்தி இருந்ததுனால அதெல்லாம் வந்து அவரு பொருட்படுத்தல. लेकिन वो अपना हृदय परमेश्वर का सेवकाई के लिए दे दिया है, तो वो सब कुछ क्या है वो ध्यान नहीं दिया। मतलब जो भारत में जो भी परेशानी है, दिक्कत है, वो उनका सोचे नहीं। அதுக்கு அடுத்தபடி நம்ம அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம், தேவனுடைய மகிமைக்காக தன்னுடைய தாளந்துகளை வந்து பயன்படுத்தினார். वो दूसरा बात से अगर सीखना है तो उनका जीवन में एक परमेश्वर का महिमा के लिए वो क्या क्या अपना जीवन को इस्तेमाल किए। இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னா அநேக நேரங்கள்ல ஊழியத்துல வந்து தங்களுடைய தனிப்பட்ட லாபத்திற்காக வந்து ஊழியத்துல நிறைய காரியங்களை வந்து செய்வாங்க. आजकल का जब देखा जाए तो बहुत सारे लोग अपना जो सेवकाई इसलिए करते हैं, अपना जरूरत के लिए, अपना लाभ के लिए क्या करते हैं, कुछ लोग सेवकाई कर रहे हैं। So, இந்த பிஷப் ரெய்னான் ஹெப்பர் அவரை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது கல்கட்டா அந்த பகுதியில அவர் தான் அங்கதான் வந்து ஊழியத்தை ஆரம்பித்திருந்தாலும் அங்க வந்து அவருக்கு வந்து அதிகமான பேருக்கு வந்து அவருக்கு தெரியாது. जो बिशप रेजिनाल्ड हीवर जो है, अपना बिशप को प्राप्त करके वहां पे जो कोलकाता में सेवकाई कर गए हैं, तो इतना सेवकाई करने के बाद अभी को क्या है, किसी को उतना नहीं मालूम है। ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுல மறித்து அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டதுனால அவரு இங்க இருந்து செய்த அந்த ஊழியங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியல। क्योंकि जो है तमिलनाडु में लास्ट अपना जान देने के कारण उतना कोलकाता में उनका बारे में नहीं पता है। ஓகே. அவருக்கு இருக்கிற அந்த தாளந்துங்களை பயன்படுத்தி அவர் வந்து அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி தன்னுடைய அடையாளத்தை வந்து அவர் நிலைநாட்டியிருக்கலாம்। उनको जो
उनका जो टैलेंटेड है, वो जो उनका अमीरपन, उसको लेकर अगर सोचेंगे तो अपने लिए कुछ काम करके वो अपना नाम रोशन कर सकते थे, अपने नाम को। ஆனா அது தன்னுடைய தனிப்பட்ட அடையாளத்துக்காக அவர் ஊழியத்தை செய்யாம கர்த்தருக்காக அவருடைய மகிமைக்காக அவர் ஊழியம் செய்தார். जो अपने लिए वो टैलेंटेड इस्तेमाल नहीं करके, अपने लिए जो अमीरपन है वो अपने लिए इस्तेमाल नहीं करके, जो टैलेंट है उनका, जो ज्ञान है, बुद्धि है, वो परमेश्वर की सेवकाई में इस्तेमाल किया। அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்த்தோம்னு சொன்னா அவர் அவர் வந்து மற்ற அன்புடன் வந்து அவர் மற்றவங்க வந்து ஊழியம் செய்தார். तीसरा जब हम लोग देखा जाए तो एक प्रेम से क्या कर रहे हैं, दूसरों को एक प्रेम के साथ वो सेवकाई वहां पे कर रहे हैं दूसरों के बीच में। ஓகே. ஸோ அன்பு இல்லாம ஊழியம் செய்யறதுக்கும் அன்போடு ஊழியம் செய்யறதுக்கும் நிச்சயமா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. क्योंकि प्रेम के साथ सेवकाई करना और बिना प्रेम के सेवकाई करना अंतर है, दोनों में डिफरेंट है। அன்பு கூறாம நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் செய்ய முடியும். अब बिना प्रेम के भी हम सेवकाई हम कर सकते हैं जरूर। You can do it even successful. हाँ, सक्सेसफुल பண்ண முடியும். सेवकाई में हमारा जो सेवकाई है वो बिना प्रेम के भी एक सक्सेसफुल में कर सकते हैं। நீங்க பைபிள்ல உதாரணம் பாத்தீங்கன்னா யோனா நினிவே மக்களுக்கு போயிட்டு ஊழியம் செய்யறாரு. उदाहरण जब हम देखा जाए तो योना का जीवन में हम देखेंगे तो निनिवे में जाके क्या करता है, सेवकाई करता है। அங்க அந்த முழு நகரமே வந்து மனம் திரும்புது. நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய சக்சஸ். हाँ, जब वहां पे जो सेवकाई करते हैं, जो प्रचार करते हैं, पूरा नगर क्या करते हैं, वो मन फिराते हैं, परमेश्वर का नाम को जानते हैं, महिमा करते हैं। तो देखा जाए तो वहां पे एक उनका जो सेवकाई है सक्सेस हुआ है। ஆனா யோனா அந்த மக்களை நேசித்தானா? लेकिन योना उस निनिवे के लोगों को प्रेम किया है क्या? நிச்சயமா இல்ல. सच में नहीं है। ஸோ பைபிளை வாசித்திருக்கிற அந்த உங்க எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும், அந்த நகரம் அழிக்கப்படாத பட்சத்தில் யோனா ஆண்டவரை பார்த்து என்ன கேட்டான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். जितने लोग बाइबल पढ़ रहे हैं, योना का घटना आप जानते हैं, और निनिवे के लोगों के विषय में, नाश होने के विषय में योना ने परमेश्वर का सम्मुख में क्या पूछे, क्या सवाल किए, आप सब जानते होंगे। ஸோ யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு 1,00,000க்கும் அதிகமான பேர் மனம் திரும்பினாங்க. ஒரு பெரிய மனமாற்றம், முழு நகரமும் மாறினது. ஆனா யோனாவுக்கு அதுல எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லை. योना का एक प्रचार में, योना का एक सेवकाई में 1,00,000 से जो ज्यादा लोग क्या किए हैं, परमेश्वर का नाम को ग्रहण किए हैं, लेकिन उस आशीष के कारण, मतलब उस सक्सेस के कारण परमेश्वर के द्वारा कोई आशीष उनको जीवन में नहीं है। ஓகே. ஸோ நம்ம எல்லாருமே ஊழியத்துல இருக்கிறோம். நம்ம யார் மத்தியில ஊழியம் செய்கிறோமோ அந்த மக்கள் மீது நமக்கு அன்பு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. हम सब यहाँ पे सेवकाई कर रहे हैं ना, हर लोग, जितना लोग यहाँ पे हैं, सब लोग सेवकाई कर रहे हैं, लेकिन जिस जगह पे हम लोग सेवकाई कर रहे हैं, उन लोगों के बीच में हम लोगों का प्रेम है क्या, और की सोचना है। ஒருவேளை நாம் அவர்களிடத்தில் அன்பு கூறாத பட்சத்தில் நாம் செய்கிற இந்த ஊழியங்கள் எந்த விதமான பலனும் நமக்கு இருக்காது. अगर हम जो जगह पे सेवकाई कर रहे हैं उन लोगों के ऊपर हम लोग प्रेम नहीं है, तो हम कुछ उसके बदले कोई फल हमारे जीवन में नहीं मिलेगा। இந்த பிஷப் ஹெபர்
நிச்சயமா அவரு இந்தியாவுல வந்து இந்திய மக்களை நேசித்தார். அவர் மாத்திரமல்ல, இங்கு வந்த அநேகர் நம் இந்திய மக்களை நேசித்ததுனாலதான் அவங்க வெறுமனே ஊழியம் மட்டும் செய்யாமல் மற்ற காரியங்களை கூட அவங்க வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. यहाँ पे बिशप हेबर ने अपना प्रेम के कारण ही भारत में आए, भारत में आके बहुत सारे जगह पे सेवा किए और साथ ही साथ बहुत सारे जगह पे अलग अलग कार्य को भी शुरू किए। ஸோ அதனாலதான் அவங்க நம்ம மீது அன்பு கூர்ந்ததுனாலதான் நம்ம வந்து பொருளாதார ரீதியா, கல்வி அறிவியல, மருத்துவ வசதிகள், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க செய்ததுக்கான காரணம் அவங்க வெறுமனே நமக்கு சுவிசேஷத்தை மாத்திரம் அறிவிக்க வரல, நம்மளை அவங்க நம்ம இடத்துல அவங்க அன்பு கூர்ந்ததுனால அந்த ஆண்டுடைய அன்பை நமக்கு அவங்க செயல்கள் மூலமா வெளிப்படும். जब आए और सिर्फ प्रेम के कारण सिर्फ वचन प्रचार करने के लिए ही नहीं, बल्कि वो एक बहुत सारे कार्यों में क्या किया, अपना प्रेम को दिखाया। जैसे कि दवाई के विषय देखा जाएगा हॉस्पिटल में और पढ़ाई में, वो बहुत सारे जो कार्यों के अनुसार वो प्रेम को दिखाया, कार्यों में देखा। सिर्फ वचन प्रचार करने में नहीं, अपना एक कार्य में भी क्या किए, परमेश्वर के प्रेम को दिखाया। நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆண்டதுனாலதான் வந்து இவ்வளவு ஊழியக்காரங்க இங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி। हाँ, बहुत सारे लोग सोचते हैं कि जो बाहर के विदेशी लोग हैं हमारा भारत में आकर परमेश्वर के कारण ही वहाँ पे क्या कर रहे हैं, सेवका कर रहे हैं बोल के तो जानते हैं। ಬ್ರಿಟಿಷ್ ಅವರು ನಮ್ಮ ದೇಶನ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿದ್ರು, ಹಂಗಾಗಿನೇ ಅನೇಕ ಸೇವಕರು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅಂತ ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ। सॉरी, बहुत सारे लोग सोचते हैं कि ब्रिटिश लोग हमारा भारत को शासन करने के लिए यहाँ पे सेवका कर रहे हैं बोल के सोचते हैं। ஆனா ஹிஸ்டரிய சரியா படிச்சு பார்த்தா அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத அறிஞ்சு கொள்ள முடியும்। लेकिन उस हिस्ट्री को अगर पूरी रीति से पढ़ाई करेंगे तभी हमको पता चलेगा कि वो सच्चे कि नहीं है। 1700 அந்த காலகட்டங்கள்ல ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஊழியம் செய்கிற அந்த மிஷினரிகளை வந்து அனுமதிக்கல। 1700 में जब देखा जाए तो हमारा भारत देश में ईस्ट इंडिया में सेवकाई ईस्ट इंडिया कंपनी, ईस्ट इंडिया कंपनी जो है वो लोग क्या करते हैं, जो बाहर से जो विदेशी लोग सेवकाई करने के लिए आए हैं वो मना कर देते हैं। तो அவங்களுடைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டுதான் வந்து ஊழியக்காரங்க வந்து ஊழியம் செய்தாங்க। उन लोगों को इसमें भी, उन लोगों के बीच में भी आके वो क्या करते हैं, वो आके सेवकाई वहां पे करते हैं। ஓகே, ஸோ சொந்த நாட்டு மக்களையும் அவர்களுடைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு ஊழியம் செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் எதிர்கொண்டுதான் அவங்க வந்து ஊழியத்தை நிறைவேற்றினாங்க। वो लोग आकर हमारा जो सारे परेशानी को विरुद्ध में खड़ा होकर और भारत के लोगों को विरुद्ध में खड़ा होकर जो नियम वो लोग डाले थे उस नियम को भी वो लोग विरुद्ध खड़ा करके वो लोग क्या करते हैं और सेवकाई करते हैं। இதுக்கெல்லாம் காரணம் அவங்க இவ்வளவு எதிர்ப்புகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே பொறுத்துக் கொள்வதற்கான காரணம் அவரிடத்துல இருந்ததான அன்பு। ये सारे जो भी उन लोगों को जीवन में जो परेशानी उठाया है, जो भी उन लोगों को दिक्कत वो लोग लिए हैं, वो सारे एक ही कारण है, वो लोग के अंदर में जो प्रेम है। ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்। நம்முடைய இருதயத்தை ஊழியத்திற்காக நாம் எவ்வளவு பக்குவப்படுத்தி இருக்கிறோம்। आज हम लोग अपने आप को जांच कर देखेंगे, हम लोग परमेश्वर सेवकाई के लिए हम किस रीति से हम अपना जीवन को दे रहे हैं। நமக்கு இருக்கிற தாளந்துகள், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு தூரத்துக்கு அது ஊழியத்திலே நாம் பயன்படுத்திக் கொண்டு हमको जो हमारे जो टैलेंट है और जो परमेश्वर का दिए हुए टैलेंट के अनुसार हम परमेश्वर के कार्य में किस जगह पे हम लोग इस्तेमाल, किस रीति से हम लोग इस्तेमाल कर रहे हैं, हम लोग जांच के देखेंगे।
அப்புறம் நாம எந்த மக்கள் மத்தியில ஊழியம் செய்கிறோமோ அந்த மக்கள் மீது உண்மையான அன்பு இருக்குதா அப்படிங்கறத நாம ஆராய்ந்து और जिन लोगों के बीच में हम लोग सेवका कर रहे हैं उन लोगों के ऊपर हमारे अंदर प्रेम है क्या, उसको भी हम क्या करना, परख कर देखना है। நாம் ஜெபித்து நிறைவு हम प्रार्थना करके हम आगे कर देंगे। அன்பின் தகப்பனே, இதுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உலகத்தாவே நாங்கள் பிஷப் ஹெப்பர் அவர்கள் செய்த அந்த ஊழியத்தை நாங்கள் நினைத்து பார்க்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய தேசத்திலே நம்முடைய வசனங்களை அறிவிக்க நீர் அநேகரை பயன்படுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உழைப்பு அர்ப்பணிப்புக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அவருடைய வார்த்தைகளின் அவருடைய வாழ்க்கைகளை வெறுமனே நினைவு கூறாமல் எங்களுடைய வாழ்க்கையும் நாங்கள் உமக்கென்று அர்ப்பணிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து முடியாது செலுத்துகிறோம். நாங்கள் யார் மத்தியில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எங்களுடைய முழு உள்ளத்தோடும் அன்பு கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து முடியாது. இந்த ஜூம் மீட்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரு கூட கரம் இருந்து நீங்க வழிநடத்த முடியாது. இந்த நாளையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் இந்த பிரச்சனை கரமிகள் மீட்பு நாமத்தில் ஜெபங்களை தகப்பன். ஆமென்.